ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் கிரவுண்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 2 பெரிய பல்லாரி வெங்காயம், 2 பெரிய தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அட் அ டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வதக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக தீ பிடிச்சா மாதிரி போயிடும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். எல்லாமே ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோட நான் 4 முந்திரி பருப்பு, 2 பாதாம் பருப்பு சேர்த்து கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். அது கூடவே கொஞ்சோண்டு மல்லி புதினா ஆட் பண்ணி இப்போ நல்லா கிரேவியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம். ரொம்ப தளபுலாண்டு கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மசாலா வாசம் வரும்போது நம்ம காடையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு காடையை நான் 4 துண்டாக கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டு நீங்கள் கிரேவி பண்ணாலும் பண்ணுங்கள். காடை நல்லா 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் வேக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய காடையாக இருந்தால் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் வேக வைக்கலாம். சின்ன காடையாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸே போதும். 10 மினிட்ஸ் தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே விட வேணாம். அதுவாகவே தண்ணி விடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய், தயிர்லாம் சேர்த்ததுனால அதே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துட்டு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆற ஆற நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும். இது கூட சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இல்லைன்னா பராட்டாக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ சின்ன ஃபேமிலியாக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே பெரிய ஃபேமிலியாக ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணாமல் அட் அ டைமில் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.